கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலைவேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 24 31 வசனங்கள் முடிய. சரியா? கிட்டத்தட்ட 7 வசனங்கள் இருக்கிறது, 8 வசனங்கள் இருக்கிறது. சரியா? இதை நான் வாசிக்க போகிறதில்லை. நீங்கள் இதை தனிப்பட்ட நிலைமையிலே வாசித்து பாருங்கள். இதனுடைய பின்னணியை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இங்கே என்ன செய்கிறார்? கர்த்தர் அவருடைய 5 நாட்களினுடைய சிருஷ்டிப்பு பணியை முடித்த பிறகு 6வது நாளிலே அவர் இந்த பூமியின் மேலே நடமாடுகிற காட்டு மிருகங்கள், ஜீவ ஜந்துக்கள், ஊரும் பிராணிகளை அவர் சிருஷ்டிக்கிறார். அதற்கு பிறகு மனிதனை அவர் உருவாக்குகிறார். சரியா? இது எல்லாவற்றையும் அவர் உருவாக்கக்கூடிய சம்பவம் தான் இந்த இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் தெரிந்து கொள்ள போகிற ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்கூட்ட இருக்கக்கூடிய வசனங்களை நாம் படிக்கும் பொழுதெல்லாம் நாம் சொன்ன விஷயம் என்ன? மனிதனுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்தார். அதுதான் இங்க இருக்கக்கூடிய இந்த ஜீவ ஜந்துக்கள்லாம் கூட, பூமியின் மேல இருக்கக்கூடிய ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள் எல்லாம் மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையிலே அவைகள் பயன்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் படைத்த உயிரினங்களாக இவைகள் காணப்படுகிறது. அவைகள் எல்லாம் பூமியை சரியான விதத்திலே மெயின்டைன் பண்ணுகிறதற்கு, சரியான விதத்திலே பூமியை பராமரிப்பதற்காகவும், இந்த ஈகோ சைக்கிள் என்று சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பூமி சரியாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் இயற்கையான காரியங்கள் எல்லாம் சரியான விதத்தில் இயங்க வேண்டும். அதற்கு ஒத்துழைக்கக்கூடிய நிலைமையிலே இவைகள் எல்லாமே நமக்கு காணப்படக்கூடியதாக இருக்கிறது. சரியா? இதுல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்று சொன்னால், இந்த எல்லா சிருஷ்டிப்பையும் படைத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மாத்திரம் அவர் என்ன செய்கிறார்? மிகவும் பிரத்யேகமாக உருவாக்குகிறார். இந்த எல்லா ஜீவ ஜந்துக்களையும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஞானத்தினாலே படைத்த தேவன் மனிதனை உருவாக்கும் பொழுது மாத்திரம் அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய சாயலாக, நம்முடைய ரூபத்தின்படி அவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தம் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அப்போ மற்ற உயிரினங்களுக்கு கிடைக்கப்பெறாத ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியமானது மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது என்ன? நாம் தேவனுடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படியே நாம் இருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருக்கிறோம் என்று சொல்லி அதனுடைய அர்த்தம். நம்முடைய முக அமைப்பா, நம்முடைய உடலினுடைய அமைப்பா, இதை குறித்து தான் இதுல சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி கேட்டால் அப்படி அல்ல. தேவனுடைய குணாதிசயங்களை உடையவர்களாக நம்மை கர்த்தர் படைத்திருக்கிறார் என்பதை தான் இந்த வசனங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய சாயலை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு தகப்பனும் பிள்ளையும் இருக்கிறாங்க அப்படின்னு வைத்துக் கொள்வோமே. சில நேரங்கள்ல அந்த பிள்ளை செய்யக்கூடிய ஒரு சில செயல்னால நாம என்ன செய்யறோம்? உங்க அப்பாவோட சாயல் உனக்கு அப்படியே இருக்குடா, அவங்க பண்ற மாதிரியே நீ பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது போலதான் நாம் வெளிப்படுத்தக்கூடிய நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய குணங்கள், நாம் நடந்து கொள்ளும் விதங்கள் எல்லாம் யாரை வெளிப்படுத்துகிறது? கர்த்தரை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாம் அவருடைய சாயலின்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறதுனாலே. அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தும்படியாக உருவாக்கப்பட்ட நாம் தேவனுடைய சாயலை மாத்திரமே வெளிப்படுத்த வேண்டும் என்பதிலே நாம் மிகவும் முக்கிய நோக்கமுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அநேக நேரங்களிலே நம்மை அறியாமையே, சில நேரங்களில் நாம் அறிந்தும் தேவனுடைய சாயலை விட்டு நாம் நமக்கான சுய சாயலை வெளியே காண்பிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து விடுவோம். நாம் பாவம் செய்யும் பொழுது, நாம் கர்த்தருடைய வார்த்தையை தவறி நடக்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய சாயலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரதிபலிக்காதபடிக்கு நம்முடைய சுய சாயலை காண்பிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து விடுவோம். இந்த வசனம் நமக்கு எதை காண்பிக்கிறது? தேவனுடைய சாயலின்படியாக நாம் படைக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால் அவருடைய சாயலை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது விஷயமாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம இங்கே வாசிக்கிறோம் 28வது வசனத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார்? மனுஷனை உருவாக்கி ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீங்கள் பலுகி பெருக வேண்டும் என்று சொல்லி, பூமியை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் இங்கே சொல்லுகிறார். சரியா? மனிதன் பலுகி பெருக வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. இதை வைத்து நாம் ஒரு சில காரியங்கள் எல்லாம் நாம் தியானிக்க முடியும். நான் எல்லாவற்றையும் ஒரு பாயிண்ட்ல சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். பாபேல் கோபுரத்தினுடைய சம்பவத்திலே அதை கர்த்தர் அகற்றி போட்டதற்கு அநேக காரணங்கள் உண்டு. அதிலே ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் பூமியை நிரப்ப வேண்டும், நீங்கள் பலுகி பெருக வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி சொன்னார். ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்ன? ஒரு கோபுரத்தை கட்டி அதிலே அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்திலே வாசம் செய்ய வேண்டும் என்பதும் அவர்களுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. அவர்கள் தங்களுக்கு பெயர் உண்டாக வேண்டும் என்று சொல்லி செய்தார்கள். இது எல்லாம் இருக்கிறது, இல்லை என்று சொல்லி சொல்லவில்லை. ஆனால் இதுவும் ஒரு காரணம். கர்த்தர் பூமியை நிரப்ப வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் ஒரே இடத்திலே வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினார்கள். ஆகையாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்பது ஒரு காரியம். இரண்டாவது
இரண்டாவதாக அநேக நேரங்களிலே திருமணமானவர்கள் கூட குழந்தை பெற்றுக் கொள்கிறதுக்கான எண்ணம் இல்லாதவர்களாக காணப்படுவார்கள். அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக மனுஷனையும் மனுஷியாக அவர்களை உருவாக்கினதனுடைய நோக்கம் என்ன? அவர்கள் பழுகி பெருக வேண்டும் என்பதற்காக. ஆகையாலே அதுவும் முக்கியம் என்பதையும் இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் தனிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். சரியா? அடுத்ததாக மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அதே 28வது வசனத்திலே நாம் இங்கே வாசிக்கிறோம், அதை நாம் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. எதை? இந்த சிருஷ்டிப்பு எல்லாவற்றையும் நாம் கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. சரியா? அதே நேரத்திலே கர்த்தர் ஆதாமுக்கு வேலையை கொடுக்கும் பொழுது அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கும்படியாக அவர் வைக்கிறார். அப்படி என்று சொன்னால், இந்த இயற்கை எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்ததற்கான நோக்கம் அதை நாம் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக, நமக்கு அது உபயோகப்பட வேண்டும் என்பதும் ஒரு நோக்கம், நாம் அதை ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதும் கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. அதை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய வேலையாக இருக்கிறது இல்லையா? அதை பண்படுத்தி பத்திரமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்பதும் நம்முடைய வேலையாக இருக்கிறது. இது எல்லாம் மனிதன் கட்டாயமாக செய்ய வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இந்த சிருஷ்டிப்பை நாம் வணங்காதபடிக்கு, அவைகள் நம்மை ஆண்டு கொள்ளாதபடிக்கு நாம் இந்த சிருஷ்டிப்பை ஆண்டு கொள்ள வேண்டும் என்பது முதல் விஷயம். இரண்டாவதாக அதை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த உலகத்துல நாம் வாழக்கூடிய இந்த பூமியில இருக்கக்கூடிய இயற்கை அழகு காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அற்பமாய் எண்ணாதபடிக்கு, அவைகளை அழுக்காக்காதபடிக்கு, அவைகளை கெடுத்து போடாதபடிக்கு அதை பார்த்து கொள்ள வேண்டியது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரதானமான கட்டளையாக அது இருக்கிறது. ஆகையாலே இந்த பூமியினுடைய இந்த இயற்கை சூழலுடைய அழகு கெடாதபடிக்கு, அதற்கு கேடு உண்டாக்காதபடிக்கு, சரியா, அதை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறபடினாலே அதை நாம் செய்ய வேண்டும். இது எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஒரு குப்பையை நம்ம ரோட்ல போடுற அந்த சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்குது இல்லையா? நாம் மண்ணை தோண்டி பெரிய புதையல்களை எடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், மலைகளை சுரண்டுவதாக இருக்கட்டும், எனக்கு சரியான காரியங்கள் சொல்ல யோசனை வரவில்லை. ஆனால் இது எல்லாமே நாம் செய்யக்கூடாது. ஏன் என்று சொன்னால், கர்த்தர் இந்த இயற்கையை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி நம்முடைய கரங்களிலே அவர் கொடுத்திருக்கிறார். சரியா? அதை பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. அதற்கு கேடு உண்டாக்குவது கர்த்தருக்கு பிரியமல்ல. அதே நேரத்திலே நான்காவதாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய கர்த்தருடைய அன்பு. அவருடைய அன்பு அவருடைய சிருஷ்டிப்பிலே மாத்திரம் நமக்கு வெளிப்படவில்லை, ஆனால் அவர் கடைசியாக செய்த இந்த செயலிலேயும் வெளிப்படுகிறது. அது என்ன? கர்த்தர் சுயநலமற்ற தேவன் என்பதை இது நமக்கு நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் சுயநலம் அற்ற தேவன் என்பதை இது நமக்கு நிரூபிக்கிறது. எப்படி? கர்த்தர் இந்த சிருஷ்டிப்பு எல்லாவற்றையும் உருவாக்கினார். சரியா? இந்த பூமியை உருவாக்கினார், சிருஷ்டிப்பு எல்லாவற்றையும் உருவாக்கினார். உருவாக்கிட்டு அவர் அதை அனுபவிக்காமல் என்ன செய்கிறார்? மனிதனுக்கு கொடுத்து விடுகிறார். சோ கர்த்தருடைய அந்த கொடுக்கக்கூடிய அந்த அன்பு எங்க இருந்து வெளிப்படுது என்று சொன்னா, மனுஷனை உருவாக்கி அது அவனுக்கு இதை எல்லாவற்றையும் கொடுத்தார் இல்லையா, அங்க இருந்தே வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. மனுஷனுக்கு கர்த்தர் இந்த சிருஷ்டிப்பு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் இலவசமாக, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு. அவனுக்கு இதை எல்லாத்தையும் பார்த்து கொள்கிறதற்கான எக்ஸ்பீரியன்ஸ், சரியா, முன் அனுபவம் இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் கிடையாது இல்லையா? ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? மனிதனை நம்பி இந்த முழு பூமியையும் ஒப்படைத்திருக்கிறார். சரியா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு. மனிதன் அதற்கு பதிலாக கர்த்தருக்கு எதையும் கொடுக்கலையே. அப்போ அவருடைய அந்த கொடுக்கக்கூடிய அன்பை இது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவர் சுயநலம் உள்ள தேவன் கிடையாது. அவர் செய்த காரியங்கள், அவருடைய எல்லா காரியங்களையும் அவருக்கென்று தனக்கென்று வைத்துக் கொள்ளக்கூடிய தேவன் கிடையாது. அதை மனிதனுக்கு கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்படி என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சுயநலமற்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் காண்பிக்கக்கூடிய அன்பாக இருக்கட்டும், நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், பணத்தை மற்றவர்களுக்காக செலவழிக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலேயும் நாம் சுயநலம் அற்றவர்களாக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயம். அநேக நேரங்களில் நாம் நம்முடைய கர்த்தரை குறித்தே சுயநலமாக இருக்கிறோம். எப்படி? நாம் அறிந்து கொண்ட நம்முடைய தேவனை, நாம் பெற்றுக்கொண்ட நம்முடைய ரட்சிப்பை, நாம் பெற்றுக்கொண்ட அந்த பாவத்திலிருந்து இருக்கக்கூடிய விடுதலை, மன்னிப்பை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்காதபடிக்கு, அவர்களுக்கு அதை குறித்து சொல்லாதபடிக்கு, அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, இந்த தேவனை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்காதபடிக்கு நாம் சுயநலவாதிகளாக மாறிவிடுகிறோம். எத்தனை முறை நாம் மற்றவர்களுடைய அந்த ரட்சிப்பின் மீது அக்கறை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். இதை நானும் என்னுடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்க்கிறேன். சரியா? அவர்களுடைய ரட்சிப்பின் மீது நாம் எத்தனை நேரங்களிலே நாம் கரிசனை உடையவர்களாக இருக்கிறோம். அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஐ வாண்ட் டு ஷேர் மை காட் டு தெம்.
என்னுடைய தேவனை நான் அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த எல்லா காரியங்களையும் அவர்களும் அனுபவிக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையிலே என்று சொல்லி நான் எத்தனை முறை விரும்புகிறேன். நான் அப்படி செய்கிறேனா? அவர்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேனா? அல்லது என் கர்த்தரை நான் என்னோடு கூட சுயநலமாக வைத்துக் கொள்கிறேனா என்பதையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்டு பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுடைய சிந்தனையை அது தூண்டி விட்டு இருக்கும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். சரியா? நாம் இந்த காரியங்கள் எல்லாம் நாம் சிந்தித்துக் கொள்வோம். கர்த்தருடைய இந்த சிருஷ்டிப்பு எல்லாம் அவருடைய வல்லமையை, அவருடைய ஞானத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்கிற அந்த ஒரு தைரியத்தை, நம்பிக்கையை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய சுயநலமற்ற அன்பு என்ன என்பதை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம். சரியா? மற்ற யாவருக்குமே இதை நாம் பகிர்ந்து கொடுப்போம். அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை அவர்களும் காணட்டும். கர்த்தர் எவ்வளவு ஞானம் உள்ளவர் என்பதை அவர்களும் அனுபவிக்கட்டும். கர்த்தருடைய அன்பு என்ன என்பதை அவர்களும் உணரட்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அதை அனுபவிக்கட்டும். கர்த்தரை தெய்வமாக அவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும் என்கிற அந்த சிந்தையோடு கூட நாம் செயல்படுவோம். கர்த்தர் எல்லா சிருஷ்டிப்பையும் சிருஷ்டித்து நம்முடைய கரங்களிலே அவர் கொடுத்திருக்கிறார். இதை நாம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம். இதை நாம் பத்திரமாகவும் பார்த்துக் கொள்வோம். சரியா? கர்த்தர் தாமே இந்த சிறு சிந்தனை ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றி தருவாராக. வரக்கூடிய நாட்களிலே அவருடைய இந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.